இரவெல்லாம் விழித்திருந்து கிராமத்து பெண்களுக்கு துணிகள் தைத்து பகலில் மாமியார் மற்றும் மைத்துனியின் சின்ன சின்ன ஆசைகளையும் நிறைவேற்றும் அந்த மருமகள் தனது சம்பாத்தியத்தை அமைதியாக அலமாரியில் சேர்த்து வந்தாள். ஆனால் அவளது உழைப்பை யாரும் அங்கீகரிக்கவில்லை. மாமியாரும் மைத்துனியும் அதை வெறும் பொழுதுபோக்காக நினைத்தார்கள். ஒரு நாள் அதிகாலை 3 மணி வரை தையல் வேலை செய்த களைப்பில் அவளால் எழுந்திருக்க முடியாமல் போக மைத்துனி எழுப்பிவிட்டு தேநீர் தயாரிக்கச் சென்றாள். அப்போது மாமியார், காலை 9 மணி ஆகிறது, உன் மைத்துனியைப் போல் வேலை செய்யாவிட்டாலும் சந்தைக்கு போய் காய்கறி வாங்கு என கத்த ஏழை மருமகள் அமைதியாக கிளம்பிச் சென்றாள். மைத்துனியோ தாய்க்கு தேநீர் கொடுத்துவிட்டு மருமகளின் அறைக்குள் நுழைந்து அலமாரியில் இருந்த பணத்தை எடுத்து தோழியுடன் ஷாப்பிங் சென்றாள். காய்கறிகளுடன் திரும்பிய மருமகள் அலமாரி திறந்து பணம் காணாமல் போனதைக் கண்டு மாமியாரிடம் சொல்ல, உன் பணத்துக்கு நான் பொறுப்பில்லை, சீக்கிரம் சமைக்கப்போ என மாமியார் அதட்ட, அப்போது ஷாப்பிங் முடிந்து ஊஞ்சலாடிக் கொண்டே வந்த மைத்துனியை பார்த்த மருமகளுக்கு உண்மை புரிந்தது. இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக்கை அழுத்தவும். மேலும் இது போன்ற உணர்வுபூர்வமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.